வணக்கம். நான் மோரிஸ் பேசுகிறேன், கூலிம்பேட்டாலேருந்து. எனக்கு 3 ப்ளாக்னு சொல்லிட்டாங்க. 3 ப்ளாக்னு சொன்னோடனே ஒரு ப்ளாக் வந்து 70%, 80%, 100% அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அந்த 100% இருக்கிற ப்ளாக்ல வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஸ்கேன் வச்சாங்க. ஸ்கேன் வச்சது எப்போனா 2023 ஸ்கேன் வச்சுட்டு இன்னும் 2 ப்ளாக்ல வந்து நம்ம எப்படின்னு ஃப்யூச்சரில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கு அப்புறம் வந்து நான் செக்அப் போய்கிட்டே இருந்தேன். 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு செக்அப் போய்கிட்டே இருந்தேன். ஸோ இப்போ லாஸ்ட் செக்அப்பில் வந்து எனக்கு சொன்னாங்க, உங்கள் ப்ளாக் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது, நீங்கள் ஸ்கேன் வைக்க முடியாது, இதுக்கு மேலே பைபாஸ் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பைபாஸ் சொன்னோடனே எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆச்சு. ஐயோ, நம்மளுக்கு போய் பைபாஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி ஆச்சு. ஸோ அப்புறம் நீங்கள் பைபாஸ் பண்ணுறதுனா வந்து இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அப்பாயின்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு அந்த பைபாஸ் சொன்னாங்களே, சொன்னோடனே அப்போ ராகியான்றவங்க கேள்விப்பட்டாங்க, அந்த கூட்டாளி தான் ராகியா, அவங்க கேள்விப்பட்டு எனக்கு ஃபாரெவர் லிவிங் அதுலேருந்து போட்டாக்கு எனக்கு அனுப்பிவிட்டாங்க. கார்டியோ, ஒமேகா 3, அப்புறம் அலோவேரா ஜெல், அந்த 3 ப்ராடக்ட்டையும் அனுப்பிவிட்டாங்க. 3 ப்ராடக்ட்டையும் அனுப்பி விட்டுட்டு இதை முதல் சாப்பிடுங்க மொரீஸ், இதோட ஹாஸ்பிட்டல் மருந்து சாப்பிடுங்க, சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. நானும் என்ன செஞ்சேன், 1.5 வாரம், அதாவது ஒரு வாரம் ஒரு 3 நாள் 4 நாள் தான் இருக்கும், சாப்பிட்டுட்டே வந்தேன். அந்த ப்ராடக்ட் 3 ப்ராடக்ட்டும் சாப்பிட்டு அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் வந்துருச்சு. கரெக்டாக டேட் வந்துட்டு அப்புறம் நான் டேட் போனேன். அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் தான் நம்மளை சோதிப்பாங்களே, அதே மாதிரி என்ன சோதிச்சு பார்த்தாங்க. சோதிச்சு பார்த்ததுல சொன்னாங்க, உங்களுக்கு ப்ளாக் இருக்குது தான், இல்லைன்னு சொல்ல, பட் ஆனால் ரொம்ப சீரியஸாக இல்லை, ஒரு 50-50 தான் இருக்குது. அதாவது 50 பாயிண்ட் வந்து ஒரு குட்னு சொல்லலாம், 50 பாயிண்ட் வந்து ஒரு பேட்னு சொல்லலாம். ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓகே தான் உங்களுக்கு ப்ளாக், ஆனால் பைபாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன. ஸோ எனக்கு மனசு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக போச்சு. ஓ அப்படியா அப்படின்ட்டு. அப்புறம் உடனே ராகியாவுக்கு ஃபோன் அடிச்சு நான் சொன்னேன், இந்த மாதிரி சொல்லிட்டாங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நீங்கள் விடாமல் சாப்பிடுங்க, இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு வாங்க, நல்லா இருவீங்க மொரீஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், யார் யாருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதோ இவங்களாம் கண்டிப்பாக அந்த ஃபாரெவர் லிவிங்கில் உள்ள ப்ராடக்டை வாங்கி சாப்பிடுங்க, நல்லா குணமடைவீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.